வணக்கம். வெல்கம் டு ஜென்வன் ஹோலிஸ்டிக் ஹீலிங் சேனல். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மருந்தில்லா மருத்துவம். ஸோ மருந்தில்லா மருத்துவம்னா நமக்கு மெடிசின்ஸ் இல்லாம எப்படி நம்மள வந்து செல்ஃப் ஹீலிங் பண்றதுன்னு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்குமே வந்து இன்சோம்னியா தூக்கமின்மை அதிகமா இருக்குது இல்லையா? ஸோ எல்லாரோட ஏஜுக்குமே இருக்கு. இப்போ குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. குழந்தைகள் ஓகே சில இதெல்லாம் மாத்திரலாம். பெரியவங்களுக்கு பில்ஸ் எடுத்தாதான் மாத்த முடியும். சோ அந்த மாதிரி இருக்கும் போகும்போது நம்மள்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ், அதாவது நம்ம கைகள்லயுமே நம்ம உடம்புலயே இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஹீல் பண்றது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்குது இல்லையா? அப்புறம் தூக்கம் சரியா வருதில்ல. அதுக்கப்புறமா நம்ம இதய துடிப்பு, நம்மளோட இதய துடிப்பு அதிக வேகமா அடிக்கிறத ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பேனிக் அட்டாக். ஸோ இமீடியட்டா நம்ம எதையாவது பார்த்துட்டு ஒரு பயம் வந்துருச்சுன்னா ஒரு படபடப்பு ஜாஸ்தியா வந்துடும். சில பேருக்கு மயக்கம் வந்துடும் அதனால. அண்ட் ஹீல்ஸ்ல மேல ஏறும் போது எல்லாமே சில பேருக்கு ஒரு பேனிக் அட்டாக். அப்புறம் வந்து கேம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நியூவா ஏதாவது ட்ரை பண்றீங்க, இல்ல கொஞ்சம் ஹைட் பாக்குறீங்க அப்படின்லாம் இருந்தாலுமே ஒரு பேனிக் அட்டாக் வரும். அண்ட் இன்னொன்னு யாராவது வந்து பயமுறுத்திட்டாங்கன்னாலுமே ஒரு இமீடியட்டா ஒரு படபடப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? சோ அவங்களுக்கு எல்லாமே இது நல்ல ஒரு ரெமெடியா இருக்கும். சோ தூக்கம் இல்லாதவங்களுக்கு இப்ப வந்து எந்த ஏஜ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப மெயினா பில்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கொடுப்போம். நிறைய மருந்து எடுக்கிறவங்களுக்கு எனக்கு மருந்து சாப்பிட்டாதான் தூக்கம் வரும் அப்படி இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து அக்யூபஞ்சரிஸ்ட் கிட்டயும் போய் பண்ணிக்கலாம். அவங்க இன்னும் 2 3 சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூட நாங்க வந்து உங்களுக்கு இப்ப சிங்கிள் பாயிண்ட்ஸும் சொல்லிரும். சோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ நியர்பை கிளினிக்கும் போய்க்கலாம். அண்ட் மருந்தில்லாத ஃபுல்லா மருத்துவத்துலதான் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எனக்கு மருந்துல இருந்து வெளியில வரணும்னா தாராளமா ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங் சென்டர்ஸ் எங்க இருக்கோ அங்க நீங்க வந்து உங்க நியர்பை சென்டர்ஸ்ல போய்க்கலாம். இல்லைன்னா ஜெனரல் ஹோலிஸ்டிக் ஹீலிங்லயும் நீங்க வரலாம். ஸோ பேஸ்ட் ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ நாங்க வந்து எங்க முழுவதும் மருந்தில்லா மருத்துவம் தான், ஹோலிஸ்டிக் ஹீலிங் தான் நம்ம செய்யறோம். ஸோ இதுல வந்து இன்டர்னல் மெடிசன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே எக்ஸ்டர்னல் தெரப்பி தான். ஸோ ஒன்லி நீடலிங். ஸோ அதுக்கப்புறமா அக்யூப்ரெஷர்ஸ் அது எல்லாமே இருக்கும், சுஜோக்ஸ் அது எல்லாமே இருக்கும், கலர் ஹீலிங், we have many varieties of treatments, lasers, everything we are doing. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து இங்க பெனிஃபிட் பண்ணிக்கலாம், மருந்து இல்லாம நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய இஷ்யூஸா இருந்தாலுமே, லைக் இப்ப தூக்கம் சுத்தமா இல்லைன்னா ஒரு 2 வாரம் நம்ம வந்து ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஃப் நல்லாவே. சோ இதுல வந்து நம்ம வீட்லயே எப்படி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இவங்க வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குது, நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு செட் ஆகுதா, நம்ம பாடியில வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது நீங்களே நம்ம வந்து வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். சோ இந்த பாயிண்ட்ஸ் ஓட நேம் வந்து பாத்தீங்கன்னா PC7 சொல்லுவாங்க, பெரிகார்டியம் 7. சோ இது வந்து எங்க இருக்குது, எங்க லொகேட் ஆயிருக்குன்றது நான் சொல்லுறேன். சோ நம்மளோட சென்டர் ஃபிங்கருக்குல 2 ஹேண்ட்ஸ்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பைலேட்ரல் தான், 2 சைட்லயும் ஒரே பாயிண்ட்ஸ் தான். சோ சென்டர் ஃபிங்கர், இதுல வந்து நம்மளோட மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, நம்ம ரிஸ்ட் மடிக்கிறோம் இல்லையா? சோ இந்த ஏரியால வந்து டிரான்ஸ்வர்ஸ் ரிஸ்ட் ரீஜன் சொல்லுவாங்க. சோ இந்த ஏரியா வந்து இந்த தெரியுதா இங்க மடிப்பு, இந்த சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர்ல தான் நீங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். சோ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் 10 times, ஆன்டி கிளாக் வைஸ் 10 times, ஆர் அதர்வைஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்தால் போதும். ஒரு 10 times ப்ரெஷர் மட்டும் கொடுங்க. ஓகேவா? ஸோ 10 times ப்ரெஷர் நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து ஹீல் ஆகும். ஓகே, இப்போ மார்னிங் ஒரு 10 times 20 times கொடுங்க, ஈவினிங் ஒரு 10 to 20 times கொடுங்க. ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த மன அமைதி நல்லாவே வர்றது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மன அழுத்தம் கம்மி ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க அந்த மன அமைதி வந்து அதிகரிக்கும். ஒரு ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. சில விஷயங்கள் நமக்கு தூக்கம் இல்லாதனால பல விஷயங்கள் நமக்கு வந்து மறந்து போகும். தூக்கம் இல்லைன்னா தூக்கத்தினால நமக்கு மறந்து போகும். என்னென்ன நம்ம படிக்கிறோம், என்ன பேசணும், நேத்து என்ன நடந்துச்சு, காலையில என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு அதனால தான் அல்சைமர், டிமென்ஷியாஸ் அது எல்லாமே நமக்கு வந்து டெவலப் ஆகுது. சோ அதனால நீங்க நல்ல உறக்கம் நல்ல தூக்கம் இருந்தாதான் நமக்கு வந்து
நல்ல ஒரு மன அழுத்தத்துல இருந்து வெளியில வர முடியும். சோ இது ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடியும். இதய துடிப்பை ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கிற அந்த பால்பிட்டேஷன்ஸ் அதெல்லாமே கம்மி பண்ற பாயிண்ட்ஸ் தான் இது. சோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டென்ஷன் இல்ல எக்ஸாமினேஷன் டென்ஷன் பசங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கே அந்த ஸ்டேஜ் டென்ஷன்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இல்ல யார்கிட்டயா பேசும்போது அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே அந்த ஒரு பயம் இருந்தாலுமே இது அகலும். சோ இதை வந்து மெயினா என்னன்னா மன அமைதியும் கிடைக்கும், கோபம் குறையும். கோபம் யாருக்கெல்லாம் அதிகமா வருதோ அவங்களுக்கு எல்லாம் குறையும். சரியா? சோ கோபம் வந்து அதிகமா வரவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் வந்து கட்டுப்பாட்டுல வரும். ஓகேவா? சோ எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது, சட்டுன்னு கோபப்படுறது, அதாவது ஷார்ட் டெம்பர்ஸ் அப்படின்னுவாங்க இல்லையா, எது கேட்டாலுமே கோபம் வரும். சோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் மைல்டா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. சரியா? சோ இதை வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதனால உங்களோட எமோஷனல் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும். எமோஷனலா நமக்கு வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஃபீல் இருக்கும் இல்லையா? சோ திடீர்னு கோபமாவும் திடீர்னு இரிட்டேஷன் ஆகும், திடீர்னு காமாவும் திடீர்னு சிரிப்போம், அந்த மாதிரிலாம் ஒரு இம்பேலன்சஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். சோ இந்த எமோஷன்ஸ் பேலன்ஸ் வந்து ஏன் இம்பேலன்ஸ் ஆகுதுன்னா நம்மளோட தூக்கம் இல்லாதனாலதான். அண்ட் மோர் ஓவர் லேடிஸ்க்கு வந்து ஃபீமேல்ஸ் லேடிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும், தூக்கம் வந்து ஒழுங்கா வராததுனால. சோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் டெவலப் ஆச்சுன்னா பிசிஓடி அது எல்லாமே நமக்கு டெவலப் ஆகும். சோ அது எல்லாமே நம்மளால கட்டுப்படுத்த முடியற ஒரே பாயிண்ட்ஸ் வந்து PC7. சோ இது வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுங்க. எப்பெல்லாம் நம்ம சும்மா பேசிட்டு இருக்கும் போது அப்ப எல்லாமே சும்மா நார்மலி நீங்க பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் இதை கொடுங்க. எப்பெல்லாம் நீங்க காமா இருக்கீங்க இல்ல மெடிடேட் பண்றீங்க அந்த டைம் எல்லாமே இது பண்ணலாம். சோ இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூட இன்னும் நம்மளோட ஜென்வன் ஆன்சைட்டி ரோல் ஆன் அண்ட் ஸ்லீப் வெல் ரோல் ஆன் இதுல நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் டபுள் பெனிஃபிட்ஸா இருக்கும். சோ இதனால உங்களுக்கு நல்ல ரெமெடி கிடைக்கும், நல்லா தூங்குவாங்க. இப்ப நம்ம வந்து சரி மம்மி பண்ண முடியல அப்பாவால பண்ண முடியலன்னா பசங்க பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? நீங்க செஞ்சு கொடுங்க அம்மா அப்பாக்கு. சோ இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது பண்ணிட்டே இருக்கும் போதே அவங்களுக்கே தூக்கம் வந்துடும். ஓகே, சில பேர் பண்றதுக்கு தெரியாது. சோ நம்ம சொல்லி கொடுக்கறதுல தப்பு இல்லை. இது எல்லாமே நீங்க பண்ணுங்க. ஓகே, சோ யூ ஹாவ் வண்டர்ஃபுல் ரிசல்ட் இருக்கும் இதுல. இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.